ஓகே, இன்னைக்கு டே 8 எலக்ட்ரிக்கல் மிஷின் சப்ஜெக்ட். இந்த 4 டாபிக் தான் மிஷின்ஸில் மெயினாக சிலபஸ்ஸு. இப்போ லேட்டஸ்ட்டு சிலபஸ் தான் இப்போ கொடுத்துருக்கிறது. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு சிங்க்ரோனஸ் மிஷின் பார்ப்போம். ஓகே, சிங்க்ரோனஸ் மிஷின் அப்படின்னா இது ரொட்டேட் ஆகிற ஸ்பீடு வந்து சிங்க்ரோனஸ் ஸ்பீடில் இருக்கும். சிங்க்ரோனஸ் ஸ்பீடு ஒரு மிஷின் வந்து ஏசி மிஷின். இது ஏசி மிஷின் வந்து ஸ்டேட்டார். ஏசி மிஷின் எதனால சொன்னால் ஸ்டேட்டாரில் ஏசி. ஃபீல்டு எக்ஸைட்டட் டிசி வந்து ரோட்டார். ஓகேங்களா, இது ஏசி மிஷின்னு சொல்ல முடியாது, டிசி மிஷின்னு சொல்ல முடியாது. ஏன்னா டிசி ரோட்டாரில் டிசி. ஆனால் அவுட்புட் அதாவது எப்படின்னா சிங்க்ரோனஸ் மோட்டாராக இது யூஸ் ஆகும்போது ஸ்டேட்டாரில் என்ன பண்ணணும்னா, இது ஸ்டேட்டாரில் 3 ஃபேஸ் ஏசி கொடுக்கணும். ரோட்டாரில் டிசி. இதில் சிங்கிள் பேஸ் 3 பேஸ்னு வருது. டிசி சப்ளை போல்ஸ், அதாவது எத்தனை போல்ஸ் இருக்குன்னா இப்போ ஒரு போல்ஸை பொறுத்து மாறும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபேஸு, பாசிட்டிவ் ஃபேஸ் அந்த இது மாறும். ரோட்டாரில் டிசி சப்ளை கொடுப்போம். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும்னா இது 2 பக்கமும் சப்ளை கொடுக்கறதுனால டபுள்யூ எக்ஸைட்டட். சிங்க்ரோனஸ் மிஷின் எல்லாமே டபுள்யூ எக்ஸைட்டடாக இருந்தால் மட்டும்தான் அந்த சிங்க்ரோனஸ் ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியும். ஒருவேளை இப்போ இண்டக்ஷன் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டரில் 3 ஃபேஸ் சப்ளை கொடுத்துருவோம். ரோட்டாரு அதுவே இண்டிவிஜுவலாக செல்ஃப் எக்ஸைட்டட் மீன்ஸ் அதுவே இப்போது ஸ்டேட்டார் சப்ளை ஃப்ளக்ஸு, அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரோட்டார் வைண்டிங்கை கட் பண்ணணும். ரோட்டார் வைண்டிங்கை கட் பண்ணி அப்போது சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வந்து ஒரு கண்டக்டரில் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கும்போது அப்போது ரோட்டாரில் இது ஃபேரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன். ஃபேரடேஸ் லா மூலயமா என்ன ஆகும்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ. ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இது ஏற்கனவே ஸ்டார் கனெக்டடாக தான் இருக்கும். ரோட்டார் இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இண்டக்ஷன் மிஷின் ஸ்டார் கனெக்டடாக இருக்கிறதுனால, இது ஆல்ரெடி ஸ்டார் கனெக்டடாக இருக்கிறதுனால அந்த கரண்ட் ஃப்ளோவும் இருக்கும். அப்போது இந்த ரோட்டார் வைண்டிங் வந்து எனர்ஜைஸ் ஆகிட்டு ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ரோட்டார் வைண்டிங் எனர்ஜைஸ் ஆகிடும்,
சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அந்த ரோட்டார் வைண்டிங்கில் சவுத்து நார்த்து போல் கிரியேட் ஆகும் இல்லைங்களா, அந்த சவுத்து போல் நார்த் போல் வந்து இது வந்து அட்ராக்ஷன் டைப் அட்ராக்ட் ஆகும்போது ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை மேட்ச் பண்ணும். ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர்எம்எஃப், அதாவது ஸ்டேட்டர் ஆர்எம்எஃப் தான் ரோட்டாரில் வைண்டிங்கை கட் பண்ணி அதில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு அதுலேயே ரோட்டார் வைண்டிங்கை சார்ஜ் பண்ணுது. ரோட்டார் வைண்டிங்கில் சவுத் நார்த் போல் அதுலேயே க்ரியேட் ஆகிட்டு அந்த சவுத் நார்த் போல் ரோட்டார் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபாலோ பண்ணும். ஆச்சுங்களா? இப்போ இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இது சிங்க்ரோனஸ் ஸ்பீடில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு சிங்க்ரோனஸ் ஸ்பீடில் இருக்கும். ஆனால் ரோட்டார் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ் இதை மேட்ச் பண்ணிச்சுன்னா ரோட்டாரில் இந்த ஃப்ளக்ஸு கட் ஆகிறதே உங்களுக்கு இல்லாமல் போயிட்டு அதோடைய கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. அப்போ திரும்பவும் ஸ்லோவாகும் போது அப்போது அந்த ரோட்டார் இப்போது என்ஆர் இப்போ மேட்சிங் ஆர்எம்எஃப் பார்த்தீங்களா, இது வந்து ரோட்டார் ஸ்பீடு மேட்சிங் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை. இது வந்து மேட்சிங் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது ஸ்டேட்டார் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது சிங்க்ரோனஸ் ஸ்பீடு. ரோட்டார் வந்து அந்த மேட்ச் பண்ணுற ஆர்எம்எஸ் ஸ்பீடு. இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட கேப் வந்து ஸ்லிப்பு. ஓகேங்களா? இந்த ஸ்லிப்பு இருந்தால் தான் டார்க்கே ஜெனரேட் ஆகும். இன்னும் சொல்ல போனால் லோடு ஜாஸ்தி கொடுக்க இந்த ஸ்லிப்போட வைடன் ஆகிட்டே போகும். ரோட்டார் ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ரோட்டார் ஸ்பீடு குறையும். இது வந்து இண்டக்ஷன் மிஷினில் உள்ள கேஸு. ஆனால் சிங்க்ரோனஸ் மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டார் சைடும் நம்ம சார்ஜ் பண்ணுறோம், டபுள் சைடு எக்ஸைட்டேஷன் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் லாக்கிங் யூஸ் பண்ணும். இது சவுத் நார்த் போல். அதுவும் இல்லாமல் போல் நம்பர் போல் ஸ்டேட்டர் போல் ரோட்டார் போல் ஈக்குவலாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் என்ன ரோட்டாரில் கொடுக்குறோமோ ஸ்டேட்டரில் கொடுக்குறோமோ என்ன ஃப்ரீக்குவன்சியில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்டேட்டரில் இருக்கோ அப்போ அதே ஃப்ரீக்குவன்சியில் ரோட்டர்லேயும் அதே ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இல்லைன்னா வீக்கனாக இருக்கும். இப்போது 4 போல்னு வச்சுக்கோங்களேன், நார்த்து சவுத்து. அப்போது ரோட்டார் வந்து சவுத்து நார்த்து இப்படி மேக்னெட்டிக் லாக்கிங் ஆனால் தான் இந்த மாதிரி லாக்கிங் ஆனால் உங்களுக்கு வந்து ஓகேங்களா, இப்போ மாரி லாக்கிங் ஆனால் தான் அந்த மிஷின் வந்து சிங்க்ரோனஸ் ஸ்பீடு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி சிங்க்ரோனஸ் ஸ்பீடில் இருக்கும். என்எஸ் ஸ்பீடு, இதுவும் என்எஸ் ஸ்பீடு. ரோட்டர் அதான் சிங்க் ஆகிறது, அந்த ஸ்பீடு சிங்க் ஆகிறது தான் சிங்க்ரோனஸ் மிஷின்றது நேம். ஓகேங்களா, இது மோட்டார் கேஸு. இந்த மோட்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா இது நாட் செல்ஃப் ஸ்டார்டிங். ஆனால் ஏன் செல்ஃப் ஸ்டார்டிங் ஆக மாட்டேங்குது? ஒரு தெரிஞ்சுக்கணும்ல, இது ஏன் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாதுன்னா நீங்கள் வந்து ஒரு மேக்னெட் இங்கே வச்சுருந்தீங்க, நார்த்து சவுத்து இன்னொன்றுலாம் ஒரு ஃபாஸ்ட்டாக இது நார்த் போல் சவுத் போல் வச்சுருக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக இப்படி வேகமாக நீங்கள் மேக்னெட்டை பக்கத்தில் இன்னொரு மேக்னெட்டை வச்சிங்கன்னா அது ஒட்டாது. ஸ்லோவாக கிட்ட கொண்டு போனால் அது ஒட்டும்.
பட்டுன்னு ஒட்டிக்கும். ஆனால் இந்த ஏர் கேப் இருக்குது, 2 ஏர் கேப் இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேக்னெட் வந்து ஒட்டாது பார்த்தீங்களா, அதே சேம் இதுங்க தான். இப்போ இனிஷியலாக ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, இதில் இனிஷியல் சப்ளை ஸ்டேட்டார் ஆர்எம்எஃப் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெரி ஃபாஸ்ட். அதனால நாட் செல்ஃப் ஸ்டார்ட். அப்போ என்ன பண்ணலான்னா, அந்த ரொட்டேட்டிங் ஆர்எம்எஃப்பை ஸ்லோ பண்ணணும். சரி, அப்போ இது வந்து காஸ் வேற கலர் எது, நாட் செல்ஃப் ஸ்டார்டிங், அதுக்கான காசு தான் இது. வச்சுங்களா? எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, ஒன்று வந்து இந்த ஆர்எம்எஃப் உடைய ஸ்பீடை குறைக்கணும். ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்பீடை குறைக்கணும். அப்போது என்எஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, என்எஸ் அப்படிங்கிறது 120 F/P. இந்த போல் வந்து ஃபிக்ஸ்டு, இது வந்து டிசைன்லேயே உள்ளது. 120F கான்ஸ்டன்ட்டு. ஒன்றே ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஃப்ரீக்வன்சி வெரி அட்ஜஸ்ட் பண்ணால் இறக்கலாம். ஓகேங்களா? அப்போது என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து விஎஃப்டி யூஸ் பண்ணலாம். விஎஃப்டி யூஸ் பண்ணி பொறுமையாக அந்த ஆர்எம்எஃப் ஸ்டேட்டர் ஆர்எம்எஃப் டு அட்ஜஸ்ட் இல்லைன்னா டு ஸ்டார்ட் ஸ்மூத். விஎஃப்டி யூஸ் பண்ணலாம். அடுத்தது ரெண்டாவது, ஒன்று ஆர்எம்எஃப்பை குறைச்சி அதை இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆர்எம்எஃப் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போதே நம்ம ரோட்டாரை எக்ஸைட்டேஷன் கொடுத்தாச்சு. இப்போ ரோட்டார் ஸ்பீடையும் அதே ஸ்பீடு கிட்ட கொண்டு போனோம்னா அது இன்டர்லாக் ஆகிக்கும் இல்லையா? அந்த ரெண்டாவது விஷயம் என்னென்னா, போனி மோட்டார் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மோட்டாரை வச்சு ரோட்டாரை நாமளே ரொட்டேட் பண்ணுறோம். அப்போது வந்து போனி மோட்டார் ரோட்டார் ஸ்பீட் டு அச்சீவ் ஸ்டேட்டார் ஆர்எம்எஃப். ஓகே, போனி மோட்டார் யூஸ் பண்ணலாம். அப்புறம் மூணாவது இன்னொன்று இருக்கு, டேம்பர் வைண்டிங்ஸ். டேம்பர் வைண்டிங் என்ன பண்ணா, அப்படியே இண்டக்ஷன் மோட்டார் மாரி ஃபங்க்ஷன் ஆகும். இண்டக்ஷன் மோட்டார் ஃபங்க்ஷன் அப்புறமா சிங்க் ஆகிடும். சிங்க்ரோனஸ் ஸ்பீடுக்கு டேம்பர் வைண்டிங் என்ன பண்ணால், ஸ்குவிரல் மோட்டரில் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பொறுமையாக ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. என்ன தான் ஆரம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் ரோட்டார் வந்து பொறுமையாக ஸ்டார்ட் ஆகிட்டு, அந்த இண்டக்ஷன் மோட்டர் கேஸில் பார்த்தீங்கன்னா அது ஸ்பீடு அட்டைன் பண்ண உங்களுக்கு வந்து சிங்க்ரோனஸ் ஸ்பீடு அச்சீவ் ஆகாது. ஆனால் இங்கே சிங்க்ரோனஸ் மோட்டரில் நீங்கள் சிங்க்ரோனஸ் ஸ்பீடு கிட்ட போயிட்டாலே உங்களுக்கு வந்து நம்மளோட நோக்கம் வந்து மேக்னெட்டிக் லாக்கிங் பண்ணுறது தான். ரோட்டாரையும் ஸ்டேட்டாரையும் மேட்ச் பண்ணிட்டு ஒன்ஸ் லாக் ஆகிடுச்சுன்னா இது டபுள்யூ எக்ஸைட்டடு, ரெண்டு பக்கமும் சப்ளை. ஸ்டேட்டரில் ஏசி சப்ளை கொடுக்குறோம், ரோட்டாரில் டிசி சப்ளை கொடுக்குறோம். ஸோ கண்டினியூஸாக சப்ளை இருக்கிற வரைக்கும் அந்த மேக்னெட்டிக் லாக்கிங் அச்சீவ் பண்ணுறது தான் நம்மளுடைய எய்ம். இங்கே இப்போது ரோட்டாரில் வந்து ஸ்டேட்டரில் லாக் ஆகிடுச்சுன்னா அது சிங்க்ரோனஸ் ஸ்பீடு, அவ்வளோதான். சிங்க்ரோனஸ் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டுரும். அப்புறம் இதில் வந்து ரோட்டார் டைப் பார்ப்போம். ரோட்டார் டைப்ஸ் இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சாலியன் போல் டைப்பு, இன்னொன்று நான் சாலியன். சிலிண்ட்ரிக்கல் டைப். ஓகேங்களா? இப்போ நான் சலைன் போல்னா
ஏர் கேப் வந்து வேரி ஆகும். ஏர் கேப் சேம் ஏர் கேப் இருக்காது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இந்த இடத்துல தான் ரோட்டார் வைண்டிங் இருக்கும். இந்த வைண்டிங் டைரக்ஷனை பொறுத்து ஒரு நார்த்து இது 4 போல் 4 போலுங்களா, சென்ட்ரல் ஆக்சிஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல தான் வந்து டேம்பர் வைண்டிங் இருக்கும். அந்த டேம்பர் வைண்டிங் தான் இண்டக்ஷன் மோட்டார் மாரி ஆக்ட் ஆகும். இனிஷியல் ஸ்டார்டிங் செல்ஃப் ஸ்டார்டிங் யூஸ் ஆகிறது. செல்ஃப் ஸ்டார்டிங்க்கு யூஸ் ஆகிற டேம்பர் வைண்டிங். இது ஃபீல்டு வைண்டிங். ஓகேங்களா, இப்போது 4 போல் ரோட்டார், சேலைன் போல் ரோட்டார் போட்டுச்சு. இது சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார். சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் பார்த்தீங்கன்னா, ஓகே சரிங்களா, இங்கே வந்து வைண்டிங் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார்லேயும் 2 போல் தான் யூஸ் பண்ணுவோம். வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜியன் ஃபுல்லாக நார்த்து, இது ஃபுல்லாக சவுத்து. ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போல் மட்டும்தான் இருக்கும். சொல்ல போனால் இங்கே வைண்டிங் எதுவும் இருக்காது, ஸ்லாட் எதுவும் இருக்காது. பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்லாட் மட்டும்தான் இங்கே இருக்கும். நார்த்து சவுத்து. ஓகேங்களா, இது கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் நான் சைலண்ட் ரோட்டார். இது எதனாலனா, இது ஹை ஸ்பீடு ரோட்டாரு. இதோடைய இது பார்த்தீங்கன்னா, லென்த்து பார்த்தீங்கன்னா, ஆக்சில் லென்த் கியூ ஆக்சிஸ் லென்த் பார்த்தீங்கன்னா அதிகம். ஹை ஸ்பீட் ரோட்டார் இது பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் பவர் பிளான்ட்ல யூஸ் பண்ணுவாங்க ஹை ஸ்பீடு. ஏன்னா பேலன்ஸாகவும் வரும். இதுக்கு டேம்பர் வைண்டிங்லாம் தேவைப்படாது. நோ நீட் டேம்பர் வைண்டிங். ஏன் டேம்பர் வைண்டிங் தேவைப்படாது? டேம்பர் வைண்டிங் வந்து வெறுமனே செல்ஃப் ஸ்டார்டிங்காக மட்டும் கிடையாது.
இது வந்து சிங்க்ரோனஸ் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது ஆக்சிலேட் ஆகும். சில டைம் எப்படின்னா லோடு சடனாக லோடு இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை வந்து எக்ஸிடேஷன்ஸ் ஏதாவது டிசி எக்ஸிடேஷன்ஸில் ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலோ அது வந்து ஆக்சிடேட் ஆகும் இல்லைங்களா? அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் டேம்பர் வைண்டிங் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த ஹை ஸ்பீடுங்கிறதுனால இது டேம்பர் வைண்டிங் தேவைப்படாது. ஏன்னா ஹை ஸ்பீடில் வந்து ஆக்சிலேஷன் இருக்காது, இனர்ஷியா, ஹை இனர்ஷியா ஏற்கனவே சுற்றிட்டு இருக்கிற ஸ்பீடுக்கு மேனேஜ் பண்ணிடும். இந்த சின்ன டைம் வந்து ஃப்ளக்சுவேஷன் வந்து அது ஏற்கனவே ஒரு ஸ்பீடில் இருக்கும்போது அது அவ்வளோ கரண்ட்டு ஃப்ளக்சுவேஷன் டைமை விட அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு அதுக்கு அந்த ஸ்பீடு வேரியேஷன் இருக்காது. ஓகேங்களா? இந்த நான் சலைன் புல் இது வந்து ஹை ஸ்பீட் ரோட்டார். இது லோ ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணுறது. லோ ஸ்பீட் ரோட்டார் இதில் டேம்பர் வைண்டிங்லாம் தேவைப்படும். டேம்பர் வைண்டிங் இருக்கு. இந்த லோ ஸ்பீட் ரோட்டார் வந்து லென்த்து, அந்த மோட்டாருடைய லென்த்து கம்மியாக இருக்கும், டயமீட்டர் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு விஷயம். இது மோட்டரை பார்த்தே கண்டுபிடிக்கலாம். இது வந்து சிலிண்ட்ரிக்கல் டைப்பாக சிங்க்ரோனஸ் மிஷின் அப்படிங்கும்போது சிலிண்ட்ரிக்கல் டைப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து நான் சலைன் போல். சலைன் போலாக இருந்துச்சுன்னா மோட்டாருடைய டெப்த்து கம்மியாக இருக்கும், லென்த்து. ஓகே.